வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கத்தாழையை வளர்க்குறது மூலமாக ஒரு மாதத்துக்கு 25,000 வரைக்கும் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கத்தாழை வளர்ப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா ஒரு நிலத்தில் பண்ணக்கூடிய ஒரு வேலை. அதாவது எப்படி நீங்கள் செடி கொடிகளை வளர்க்குறீங்களோ அந்த மாதிரிலாம் இந்த கத்தாழையை வளர்க்குறதுங்கிறது வாய்ப்பே கிடையாது. ஆனால் அது வந்து ஒரு மானாவாரி பயிர் அப்படிங்கிறதுனால இஷ்டத்துக்கும் வளர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வந்து ஒரு ஹெக்டருக்கு ஒரு 15 டன் வர அளவுக்கு வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு வயலை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அது வந்து ஒரு ஏக்கராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா முதல்ல வந்து 2 பக்கமுமே வந்து ஒரு குழி மாதிரி வெட்டணும். ஸோ 2 பக்கம் பார்த்துட்டிங்கன்னா நடுவில் கத்தாழை இருக்கிற மாதிரி வந்து செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கத்தாழையில் வந்து என்ன ஒரு வகையை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்தும் அது மாறும். ஏன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கத்தாழையில் வந்து 3 வகையான சாகுபடி செய்கிறதுக்கு வந்து 3 வகையான கத்தாழை இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா கேப் கத்தாழை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஆலோஃபெராக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சகோட்ரின் கற்றாழைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஆலோஃபெர்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா குர்குவா கற்றாழைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அதுதான் வந்து ஹாலோஃபார்ஃபடைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஆலோவேரா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருப்போம். அது பெரும்பாலும் வந்து இந்த முகத்தில் போடுற அந்த க்ரீம்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கத்தாழை பார்த்திங்கன்னா இந்த குர்குவா கத்தாழை தான். ஸோ இந்த குர்குவா கத்தாழையை நீங்கள் சாகுபடி பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அது மெயின்டெனன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கும். இருந்தாலும் லாபங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து எப்படி விதைக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை கொஞ்சம் செட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அது ஒரு தாய் செடியிலிருந்து 1 இல்லைனா 2 மாதம் வயசு இருக்கக்கூடிய ஒரு கண்ணை வந்து தனியாக பிரித்து அதை தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நடவு பண்ண வேண்டியிருக்கும். எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு தாய் செடியிலேருந்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செடியை வந்து சீராக வளர்கிறதுக்கு ஒரே சமயத்தில் அறுவடைக்கு வரணும் அப்படின்னா ஒவ்வொரு பக்கத்து கண்ணையும் பார்த்திங்கன்னா பிரித்து அதை வந்து கேம்ஃபஸ்டின் மருந்துன்னு சொல்லுவாங்க. 1 மில்லிகிராம் வந்து கேம்ஃபஸ்டின் மருந்தை வந்து அதில் இன்ஜெக்ட் பண்ணணும். ஸோ அதில் நனைச்சி எடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அழுகல் நோய் வராமல் வந்து அதை பாதுகாத்துக்க முடியும். பிகாஸ் கத்தாழை பார்த்துட்டிங்கன்னா ஒரு தண்ணியை பேஸ் பண்ண ஒரு பிளான்ட், ஒரு வாட்டர் பேஸ்டு பிளான்ட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அது அழுகல் நோய்க்கு தான் வந்து காரணமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த ஒரு கெமிக்கலை வந்து நீங்கள் ஒரு டிப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு அழுகு நோய் இல்லாமல் இந்த ஒரு கத்தாழையை வந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து தொழு எரு போட்டு இந்த ஒரு கத்தாழையை வந்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரியான ஒரு மகசூல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நீர் நிர்வாகம்னு சொல்லுவாங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ அதை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த நீர் நிர்வாகம் வந்து இந்த மகாராஷ்டிரா பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து இந்த ஒரு கத்தாழை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து இந்த வாட்டர் கிரைசிஸ்லாம் அவ்வளோ கிடையாது. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்களால பண்ண முடியும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் கத்தாழைங்கிறது வளரும். ஏன்னா அது வந்து இந்த கடல் நீர் மட்டத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்துக்கிறதுக்கு ஏற்றமான இடங்களில் மட்டும்தான் அதை வளர்க்க முடியும். மற்ற இடங்களில் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது வந்து நீர் அழுகல் நோயினால் பாதிக்கப்படும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பயிர் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் ஃபெர்மெண்டேஷன் பண்ண வேண்டிய ஒன்றா இருக்கும். அதாவது நீங்கள் வந்து இந்த ஒரு செடியை வந்து கிளையிலேருந்து பிச்சுட்டிங்கன்னு வச்சுங்க, அறுவடை பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, 6 மணி நேரத்துக்குள்ளேயே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜெல்லாக மாற்றியே ஆகணும். 6 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சுன்னு வச்சுங்க, இது வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா அதில் வந்து 90% வரைக்கும் வெறும் தண்ணி மட்டும்தான் இருக்குது. ஆனால் அது கெட்டு போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணி அது வந்து ஜெல்லாக மாற்ற வேண்டிய ஒரு வேலை இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கக்கூடிய ஒன்று கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் கொஞ்சம் அதாவது அறுவடை பண்ணுற சமயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லது. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா அந்த சோத்து கத்தாழை வந்து பெருசாக நோயினால் பாதிக்கப்படுறது இல்லை ஒரு பிரச்சனை இழுத்து விடுறதுன்னு எதுவுமே பண்ணாது. நீங்கள் ஒரு தடவை அதை நட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, அதாவது ஒரு ஏக்கரில் வந்து ஒரு இடத்த ரெடி பண்ணி அதை வந்து சோத்து கத்தாழை நடுற மாதிரி பார்த்திங்கன்னா நட்டுட்டிங்கன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷத்துக்கு இது மூலமாக வந்து உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைச்சிட்டே இருக்கும். ஏன்னா 1 மாதத்துலேயே கத்தாழைங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துடும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி, அதுவும் குறிப்பாக அந்த ஜூலை ஆகஸ்ட் மாதிரி டைம்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சோத்து கத்தாழையை வந்து அதுலேருந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. வெயில் அதிகமாக காலகட்டங்களில் பிரித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அதுக்கு டிமாண்டுங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் இந்த ஃபேஸ் வாஷு, அப்புறம் வந்து லோஷன், அப்புறம் வந்து நிறையா விஷயங்களுக்காக பார்த்துட்டிங்கன்னா இந்த சோத்து கத்தாழையோட ஹெல்ப்புங்கிறது தேவைப்படும். ஆனால் பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த மகாராஷ்டிரா அப்புறம் வந்து டெல்லி மாதிரியான ஏரியாவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சோத்து கத்தாழையை வச்சு அதிகமான மகசூல் அப்படிங்கிறத சம்பாரிச்சிட்ருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு விவசாயிகள்கிட்ட இந்த ஒரு சோத்து கத்தாழை இல்லை கத்தாழையை பற்றின சாகுபடிக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு
விழிப்புணர்வுங்கிறது இல்லை. ஆனால் முடிஞ்ச அளவு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு கத்தாழையை பயன்படுத்தி உங்களால் மாதம் வந்து பல லட்ச ரூபாய் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உடனே பார்த்தீங்கன்னா இந்த கத்தாழை வளர்ப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எத்தனை பேர் இந்த ஒரு கத்தாழை வளர்ப்பில் ஈடுபட போகிறீங்கன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.